அன்பர் இயேசுவின் இனிதான நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேத வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இன்றைய நாளிலே வேதம் நன்னறி நூல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். கட்டளையே விளக்கு, தேவன் தந்த வேதம்தான் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம். அது நுண்ணறி நூல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதம் இல்லையின் நாம் இருட்டிலே தடுமாறுகிறவர்களாய் மாறிவிடுவோம். எப்படி ஒரு இருட்டில் வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் தடுமாறுகின்றோமோ, எங்கு பள்ளம் இருக்கிறது, எங்கு கற்கள் இருக்கிறது, முட்கள் இருக்கிறது என்று சொல்லி எங்கு நாம் தடுமாறுகிறோமோ, அதே போலதான் வேதம் இல்லாத கிறிஸ்தவனும் இருளிலே தடுமாறுகின்ற நபர்களாக மாறிவிடுவோம். ஆகவேதான் வேதம் நமக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். நியாய சட்டங்கள் அத்தனையும் இயேசு 2 கட்டளைகளிலே அவர் சுருக்கி விடுகிறார். ஆண்டவர் ஒருவர் நிறைய நியாய சட்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த நியாய சட்டங்களை இயேசு 2 கட்டளையாக அடைக்கின்றார். அது என்னவென்று சொன்னால், தேவனை நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள். மத்தேயு 22 பார்க்கிறோம். அதில் நீங்க 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அந்த நியாய சட்டங்களை ஆண்டவர் 2 வார்த்தையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மகத்துவமான நியாயங்களாக 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, நீ உன்னை உண்டாக்கின தேவனை நேசி, பிறகு பிறரை நேசியுங்கள். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இதுதான் பிரமாணம், பெரிதானவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேத அறிவு யாவும் தேவனை முழுமையாக நேசிக்கவும் பிறரை நம்மை போல நேசிக்கவும் வழிநடத்தப்படுகின்றது. இந்த வேதம் யாம் வெளிச்சம் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? வேத அறிவு, வேத வார்த்தைகள் தான் முழுமையாக நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை போல பிறரையும் நேசிக்க வைக்கின்ற ஒரு நுண்ணறிவு நூலாக பரிசுத்த வேதம் இருக்கிறது. இந்த அன்பின் வாழ்வுக்கு நடக்காத எதையும் வேதம் சத்தியம் என்று சொல்வதில்லை. இந்த அன்பின் அடிப்படையில் நடக்காத எந்த காரியமும் சத்தியம் என்று சொல்வதற்கு இல்லை என்று சொல்லி இந்த அருமையான வேத வசனம் நமக்கு மிக தெளிவாய் பறைசாட்டுகிறது. ஒருவேளை தாங்கள் அறிந்த எழுதிய எல்லா செய்திகளிலும் தீர்க்கரும் அப்போஸ்தலரும் தேவன் மீதுள்ள தமது அன்பை ஆழப்படுத்துவதையும் பிறர்பால் நமது கடமைகளை விரிவாக்கி எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தீர்க்கன் மீகா மிக அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு அன்பின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. அந்த அன்பு தான் நமக்கு வெளிச்சம். அந்த வேத வசனம் தான் அன்பு. அந்த அன்பின் அடையாளமாக தான் வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பிலே நடப்பதற்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? இந்த கேள்வி வேத வசனத்தை தியானிக்கிற உள்ளத்தில் எழுவ வேண்டும். அடுத்தது, நான் மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்ன? 2 கேள்வி ரொம்ப முக்கியம். இது நுண்ணறிவு நூல். இந்த வேத வசனத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது 2 காரியத்தை நீங்கள் சிந்தித்து தான் இந்த வேத வசன தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஒன்று, நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? இரண்டாவது, நான் மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்ன? இந்த 2 கேள்விகளையும் கேட்டு பார்க்காமல் வேத தியானமோ ஆராய்ச்சி கூட்டமோ அது முடிந்து போகும் என்று சொன்னால் அது பிரோஜனமற்ற வேத ஆராய்ச்சியாக மாறிவிடும். வேதத்தின்படி நாம் நடந்தால் மனிதர் இன்னும் அதிகமாய் வேதத்தை மதிப்பர். வேதத்தை நாடுவதோடு அதன்படி நடக்கவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தின்படி நடக்க வேண்டும். காரணம், வேத வசனம் நுண்ணறி நூல். அந்த நுண்ணறி நூல் ஆகிய வேத வசனத்துக்கு நேராக என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் திரும்பும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நுண்ணறி நூலாகிய வேத வசனம் ஆண்டவருடைய வாழ்க்கையின் பாதையில அது வெளிச்சமாய் இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் தடுமாறதுபடி அன்பிலே நிலைத்திருப்பதற்கு இந்த நுண்ணறி நூலாகிய வேதம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் வேத வசனத்தின் மூலமாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.